செய்தி இருக்கிறாரா? சந்தோஷமா இருக்கிறவங்க எத்தனை பேர்? சொல்லிட்டீங்களா? சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் நல்லவர். அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தேவன் மிகவும் பெரியவர். எடுத்து வாசித்து பாருங்க பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல முதல் அதிகாரத்துல இந்த நான் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். என்னுடைய தொடக்கத்துல என்னுடைய முடிவு, அதாவது இந்த சுருக்க செய்தியை வந்துட்டு நான் அடுத்த வாரத்தில் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இதை கொண்டு போன நேரம் போயிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி கொடுத்துட்டேன், சாட்சி செய்தி கொடுத்துட்டேன். ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அதுலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல நல்ல கவனிக்க பார்க்கலாம். ரொம்ப நாள் வாழணும், ஆயுஷ் நாட்கள்லாம் பெருகணும், என்னுடைய சந்ததிகள் அதெல்லாம் பார்த்து ரொம்ப அப்படிலாம் இருக்கணும்ன்ற ஆசைலாம் எனக்கு கடுகளவு கூட கிடையாது. இருக்கிற நாள் அளவு தன்னை படைத்த தேவனோடு கூட சமாதானமா வாழணும். இந்த வாழ்க்கையை உடைக்கிறதுக்கு, இந்த வாழ்க்கையை சீர்குலைக்கிறதுக்கு பிசாசு எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வரான். இந்த வாழ்க்கையை குறுக்கிறதுக்கு. ஆனா நான் ஒரே ஒரு காரியத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆண்டவருடைய அனுமதி இல்லாம இந்த வாழ்க்கையில ஒரு நாள் குறைந்து போகும் போகாது. ஆண்டவருடைய அனுமதி இல்லாம ஒரு நாட்கள் ஏறி போகும் போகாது. என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாள் கர்த்தர் கொடுத்தாலும் அந்த நாள்ல என்ன பண்ணணும்? சந்தோஷமா வாழணும். என்ன இருக்குது? ஆமாங்க. எவ்வளவு நாளை கர்த்தர் கொடுத்தாலும் அந்த வாழ்க்கையை கடவுளோடு கூட வாழ கற்றுக்கொள்ளணும். இந்த இடத்துல ஒரு வசனம் அழகா சொல்லுது. நல்ல கவனிக்க பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. வாசிங்க திருப்பியும் 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். அடுத்தது ஒரு கேள்வி, ஏன் என் கூட கர்த்தர் இருக்கிறார்? அந்த கேள்வி பதில் சொல்லுது, உன்னை காக்கும்படிக்கும் உன்னை மிரட்டக்கூடிய. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மிரட்டக்கூடிய தரித்திரத்திற்கும், என்ன மிரட்டக்கூடிய பொல்லாத வியாதிக்கும், என்னை மிரட்டக்கூடிய பொல்லாத மனுஷனுக்கும் பயப்படாது இருக்கும்படி என் கூட இருக்கிற என் தேவன் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அதாவது என்னை படைத்த தேவன் எனக்குள்ளே இருந்து கிரியை செய்ய ஆரம்பித்தால் நாங்க நிச்சயமா சொல்றேன், யாருக்கு நான் பயப்படவே மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உங்க எல்லாருக்கும் நான் சொல்ல ஞாபகம் இருக்குங்களா? யாரு என்ன சொன்னாலும் என் வாயிலிருந்து வர முதல் வார்த்தை பயப்படாதீங்க மாட்டு இருக்கும். இது நான் சும்மா சொல்லல. எனக்குள்ள இருக்கிற தேவன் யார் என்பது எனக்கு தெரியும். எனக்குள்ள இருக்கிற ராஜா யார் என்பது எனக்கு தெரியும். தெரியறதுனாலதான் அந்த தெய்வத்திற்கு முன்பதாக அவர் உங்களை பார்த்து சொல்ற முதல் வார்த்தை பயப்படாத. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்லி நான் முடிக்க போறேன். நல்ல கவனிக்க பார்க்கணும். ஒரு முறை கடவுள் சோதனை நல்ல கவனிக்க பார்க்கலாம். கடவுள் மாடுல அந்த மாட்டு கிட்ட எப்பா உங்களுக்கு இந்த உலகத்துல 40 வருஷம் நான் கொடுக்க போறேன். எத்தனை வருஷம்? 40 இயர்ஸ் கொடுக்க போறேன் உங்களுக்கு. ஆனா நீ கஷ்டப்பட்டு தான் நீ என்ன பண்ணணும்? சாப்பிடணும். மாட்டோட வேலை என்ன கேட்டீங்கன்னாக்கா, மாட்டுடைய அந்த நுகத்தடி, நுகம், இதுதான் நுகம். இந்த நுகத்துக்கு மேல ஒரு கட்டை இருக்கும். அந்த கட்டையில மாட்டு வண்டியில என்ன பண்ணுவாங்க, மாட்டிடுவாங்க. அதை கட்டி சுமந்துட்டு இருக்கும். அது ஒரு ரோடு எடுத்துட்டு போய் இறங்கிச்சுனாக்கா கொஞ்சம் புண்ணா கொடுப்பாங்க, கொஞ்சம் தவிர கொடுப்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 40 வருஷத்தை கொடுக்குறப்ப அந்த 40 வருஷம் நீ என்ன பண்ணணும்? நல்ல கஷ்டப்பட்டு தான் சாப்பிடணும்னு சொன்னோம்னா மாட்டுக்கு பயம் வந்துச்சு. மாடு என்ன சொல்லுது, ஐயா எனக்கு அவ்வளவு வயசுல வேண்டாம், அவளை கஷ்டப்படுறதுக்கு உண்டான இதுவும் எனக்கு கிடையாது, அதனால எனக்கு பாதி ஒரு 20 வருஷம் எனக்கு கொடுக்க சொல்லுங்க.
சரி கடவுள் சரிப்பா அவனுக்கு 20 வருஷம் கொடுத்துறேன். அடுத்தது ஆண்டவர் எங்க போறாங்க, நாய் கிட்ட போறாரு. நாயை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, கடவுள் சொல்றாரு, உனக்கு ஆயுஷ் வருஷத்துல 30 வருஷம் கொடுக்குறேன். ஆனா இந்த 30 வருஷமும் நீ உன் எஜமான பாதுகாத்து உன் எஜமான் சாப்பிட்டு உனக்கு மீதி கொடுக்கிற வரையில நீ என்ன பண்ணணும், நீ காத்திருந்து தான் சாப்பிடணும். அப்ப நாய் பார்த்துச்சு, 30 வருஷம் இவங்க கொடுக்கறது, கடைசி கொடுக்கறது ஒரு சில நேரத்துல நம்ம ஆளுங்க கொடுக்க மாட்டாங்க, மாத்துவாங்க. அது பாவம் வீட்டு வாசலையே பார்த்துட்டு இருக்கு. அழகை சொல்லுங்க. அதனாலதான் நாய் சொல்லிச்சு, எனக்கு 30 வருஷம் தான் வேணாம்ப்பா, எனக்கு என்ன பண்ணுங்க ஒரு 15 வருஷம் கொடுங்க. கவனிங்க, ஒரு 15 வருஷம் கொடுங்க சொல்லிச்சா. சரி, அடுத்தது ஆண்டவர் யார் கிட்ட போறாருன்னா ஒரு குரங்கு கிட்ட போறாரு. எங்க போறாரு, ஒரு குரங்கு கிட்ட போறாரு. குரங்கு பார்த்து சொல்றாரு, ஏப்பா உனக்கு நான் 20 வருஷம் கொடுக்க போறேன். 20 வருஷம் கொடுத்துட்டு அந்த குரங்கு கேட்குது, எனக்கு என்ன வைக்க போறீங்கன்னு கேட்குது. அப்போ உடனே ஆண்டவர் சொல்றாரு குரங்கை பார்த்து, நீ என்ன பண்ண, இந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கும் தாவி தாவி தான் உன் வயிற்று பசி நீ என்ன பண்ணணும் ஆத்திக்கணும்னு சொல்றாரு. அப்ப குரங்கு சொல்லி, எவ்வளவு நாள் தாவினே இருப்பேன் நான், 20 வருஷம் தாவினே இருக்கிற அளவுக்கு எனக்கு என்ன கிடையாது, எனக்கு பலம் கிடையாது. உடனே பாதி குறைச்சிட்டு பாதி கொடுங்க. உடனே பாதி எடுத்துச்சு. அடுத்தது கடவுள் மனுஷங்கிட்ட வந்தாரு. மனுஷங்கிட்ட வந்து மனுஷனை பார்த்து சொன்னாரு, எப்ப உங்களுக்கு 25 வருஷம் நான் கொடுக்குறேன்ப்பா, ஆனா மாட்டுக்கு வச்சது போல, நாய்க்கு வச்சது போல, குரங்குக்கு வச்சது போல உனக்கு நிபந்தனை எல்லாம் கிடையாது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதை போல எல்லாம் வாழ்ந்து சுகமாயிருந்து சொன்ன உடனே மனுஷன் அப்படியே தூக்கி அதுக்கு அப்படி நிறுத்துற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இவன் தான் கண்ணி போயிட்டாச்சே. இப்ப இவன் என்ன பண்றான், கடவுள் கிட்ட போயிட்டு, ஏம்பா எனக்கு 25 வருஷம் கொடுத்தீங்க, ஓகே, இந்த மாடு வேணான்னு சொல்லிச்சே, அந்த 20 வருஷம் எனக்கு கொடுத்துருங்க. இப்ப எவ்வளவு மனுஷனுக்கு வயசு, 45. விட்டானா திருப்பி போய் கடவுள் கிட்ட கேட்கிறான். என்னன்னு கேட்கிறான், எப்ப இந்த நாய் வேணான்னு சொல்லிச்சே, இந்த 15 வருஷத்தை எனக்கு கொடுத்துருங்க. சரி, ஓகே. அடுத்து திருப்பி போய் கடவுள் சொல்லுங்க, இப்ப இந்த குரங்கு வேணாம் சொல்லிச்சே, அந்த 10 வருஷம் என்கிட்ட கொடுத்துருப்பாங்க. என்ன நினைச்சுன்னா, நிபந்தனையே இல்லாம 25 வருஷம் கொடுத்தாரு, அதே போலதான் எனக்கு இதெல்லாம் கொடுப்பான்னு நினைச்சிட்டான். இந்த குரங்கு வயசையும் 10 வயசு கொடுத்த உடனே மனுஷனுடைய ஆயுஷ் வருஷம் எத்தனை ஆச்சு, 70 வந்துருச்சு. பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறப்போ அவன் ஒரு தட்டி வாழ்ந்து கொடுத்தாரு. உனக்கு கொடுத்த 25 வருஷம் நீ சூப்பரா இருப்ப, ஆனா அந்த மாட்டுக்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்த பாரு 20 வருஷம். ஆனா அந்த 20 வருஷம் நீ எப்படி பண்ணணும்னாக்கா, மாடு, நான் சில நேரத்தில் பாய்மொழி சொல்றாங்க, மாடு மாதிரி கஷ்டப்படுறான்டா சொல்றாங்க இல்லையா, சொல்றாங்க இல்லையா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாட்டுக்கிட்ட இருந்து இரவலை வாங்கி கொடுத்தது இந்த 20 வருஷம், நீ அந்த மாடு மாதிரியே கஷ்டப்பட்டு தான் நீ வாழணும். இப்பதான் உனக்கு உதைக்குது, அவன் முகலாம் மாறுது. அடுத்து சொல்றாரு, ரெண்டாவது நாய்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்த பாரு, எத்தனை வருஷம், 15 வருஷம். இந்த நாய்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்த 15 வருஷம் நாய் மாதிரியே பாதுகாத்து கடைசி வர பிடிச்சிட்டு கொடுக்குற எலும்பு துண்டுகளை சாப்பிட்டு தான் நீ வாழணும். இவனுக்கு இன்னும் மூஞ்சி மாறி போச்சு. அடுத்து இன்னும் கொஞ்ச நேரம் கொடுத்து திருப்பி சொல்றாரு, கடைசி அந்த குரங்கு கிட்ட இருந்து ஒரு 10 வருஷம் வாங்கி கொடுத்தேன். இந்த குரங்கு மாதிரியே தாவி தாவி தான் நம்ம வாழ்க்கை 10 வருஷத்தை கழிக்கணும். இவனுக்கு ஒண்ணும் புரியல இவனுக்கு. இப்ப அதுக்கு உண்டான விளக்கத்தை கடவுள் சொல்றாரு. என்ன விளக்கம்னா, மனுஷன் நல்லா கவனிங்க, 1 வயசுல இருந்து 25 வயசு வரையிலும் அந்த வாலிப பருவம், சிறகடித்து பறக்கிற பருவம். யாருடைய அரவணைப்புல இருக்கிறான், அப்பா அம்மா. நம்ம ஆளுக்கு அப்படியே பக்தி தான், எப்ப பார்த்தா ஆண்டவர்.
அப்பா அம்மானுடைய அரவணைப்புல இருக்கிறான். கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, எந்த வேலையும் கிடையாது, எல்லாத்தையும் யார் பாத்துக்கிறா? 25 வருஷம் சுகபோகமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் சொன்ன மாதிரி. அடுத்தது 20 வருஷம் இருக்குது பாத்தீங்களா, மாடு மாதிரி கஷ்டப்படுறான், வேர்வை சிந்தி கஷ்டப்படுறான். சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு உனக்கு என்ன எடுத்து கொடுக்கணுமா? கேட்பாங்க, கோபம் வந்துச்சுன்னா கேட்பாங்க, நான் என்ன கஷ்டப்பட்டு வரேன் தெரியுமா உனக்கு? நீ ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கிற, தாங்க முடியாம சொல்லி போடுது. அல்ல சொல்லுங்க, பயங்கரமா கஷ்டப்படுறான் மாடு மாதிரி. 20 வருஷம் போராடுறான். சரி, 20 வருஷம் கஷ்டப்பட்டு அடுத்தது எங்க போறான்? நாயோட இடத்துக்கு போறான். எத்தனை வருஷம் இது? 15 வருஷம். எப்படி கேட்டீங்கன்னாக்கா, குடும்ப தலைவர் ஆயிடலாம். யாரு? நம்மளே கூட எடுத்துக்கல. ஏன் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? சொல்றாரு பாஸ்டர், என்ன கூட எடுத்துக்கல, நான் என்ன ஆயிட்டேன்? குடும்ப தலைவர் ஆயிட்டேன். இப்ப என் குடும்பத்துக்காக நான் என்ன பண்றேன்? என் குடும்பத்தை பாதுகாக்கிற முக்கியமான பொறுப்பு எனக்கு இருக்கு. இருக்கு இல்லையா? இருக்கு. அடுத்தது என்ன வரணும்? நானு என் பிள்ளைங்கள் எல்லாம் ரொம்ப நேசிக்கிறதுனால, என் பிள்ளைங்களுக்கு தான் முக்கியத்துவம் அதிகமா கொடுக்கறதுனால என்ன ஆயிடுச்சுனாக்கா, இருக்கக்கூடியதெல்லாம் என் பிள்ளைங்க சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டு இருக்கலாம். என்ன அப்படி யாரும் இல்ல, நிறைய குடும்பத்துல அப்படிதானே இருக்கிறாங்க பெற்றோர்கள். எங்க அம்மா என்ன அப்படிதான் வளர்த்துறாங்க. என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு இருக்கிறத கொடுத்துட்டு நான் சாப்பிட்டப்பான்னு சொல்லிட்டு அவங்க வருவாய்க்கோட பல நாட்கள் கழிச்சிருக்கிறாங்க. இது எப்படின்னா, நல்லா புரிஞ்சுங்க, இந்த 45ல இருந்து இந்த 60 வயசு வரணும் வந்து பாத்தீங்களா, இது நாய்ப்படாத வாழ்க்கை. இது பிள்ளைங்களை எல்லாம் சொந்த படுத்து வச்சுட்டு அப்பா மட்டும் காவலுக்கு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 15 வருஷம் இப்படி ஓட்டணும். சரி, இதெல்லாம் போட்டையா, இன்னொரு 10 வருஷம் அது என்ன குரங்கு வாழ்க்கை? உள்ள சொல்லுவான், ஏய் அப்பாவை நான் மட்டும் தான் பாக்கணுமா? நான் ஒரு வருஷம் நான் ஒரு மாசம் பார்த்தனாக்கா நீ ஒரு வருஷம் பார்க்கணும். அப்பா இப்படி உட்கார்ந்து என்னப்பா போறியா? போறப்பா ஒன்னும் பேச முடியாதாங்க. டேய் நீ தானே என்ன பாக்குற, ஏன் நான் மட்டும் உங்களுக்கு பாக்கணுமா? என்ன வாழ்க்கை இது? அவன் நாடு போறான், நான் ஒரு மாசம் பார்த்தா நீ ஒரு மாசம் பார்க்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்? இங்க ஒரு மாசம் ஓடு, அங்க ஒரு மாசம் ஓடு. இதுல என்னன்னாக்கா, அப்பாவையும் அம்மாவும் ஒண்ணு சேர்க்க மாட்டாங்க. ஏய் அம்மா ஒரு மாசம் அங்க இருந்தாக்கா, அப்பா வரும்போது அம்மா ஒரு மாசம் இங்க வந்துருப்பாங்க. பாவம். இதுதான் குறைவுபடாத வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் 25 வருஷம் கொடுக்கிறப்பவே வாழ்க்கை முடிஞ்சதுனாக்கா, எந்த தொந்தரவும் கிடையாது, எதிரி கிடையாது, பிரச்சனை கிடையாது, எந்த குழப்பமும் கிடையாது. வெந்ததை சாப்பிட்டு இது வந்தா போலாம் சொல்லிட்டு காத்திருக்கலாம். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் விருத்தியாலே செய்யுங்கப்பா. அப்பா என் பிள்ளைக்கு ஆசீர்வாதங்களை கூட்டிட்டாங்க. கூட்டி தர பிரச்சனை தான். ஆண்டவர் ஒரு வயசை தீர்மானம் பண்ணிட்டு இருப்பாரு. எசேக்கியா ஒரு ராஜா இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? எசேக்கியா ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா ஆண்டவருக்கு பயந்து தேவனுடைய பார்வையில உத்தமமா நடந்தானா. ஏசாயா தீர்க்கதரிசியை வச்சு கர்த்தர் சொல்றாரு, எப்பா இந்த உலகத்துல நீ திருப்திகரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு என் சமூகத்துல வந்து இடைப்பார்ப்பான்னு சொல்ற உடனே இவர் பாயிண்ட்ல எடுத்து வைக்கிறாரு. என்ன வைக்கிறாரு? பாயிண்ட்ல, ஆண்டவரே உமக்கு முன்பதாக நான் உத்தமனா நடந்தேன், நான் நீதிமானா இருந்தேன், உமக்கு பிரியமானதை நான் செய்தேன், அதனால எனக்கு 1000 வருஷத்தை கூட்டிட்டாங்க. இன்னும் ஆண்டவர் அந்த சரண்டர் பண்ணிட்டாரு. சரி போவா 5 வருஷத்தை நான் கொடுக்குறேன். ஆனா அந்த கொடுத்த அந்த 5 வருஷம் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இது எங்கும் தோலுமான மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டவர் கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த நேரத்துல குட் சர்டிபிகேட், சூப்பர் பேரு,
ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இசைக்க உண்மையானவன், உத்தமன், அவன் ஆண்டவருக்கு பிரியமானவன் சொன்னாரு. ஆனா கூட்டி கொடுத்தாரு பாருங்க, ஒரு 15 வருஷத்தை. அந்த வருஷத்துல கடவுளுக்கு விரோதமாய் எழும்பி ஆண்டவரை விட்டு விலகி போய் அந்த வாழ்க்கை நாசமாய் போய்விட்டது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கருத்தாவும் இருக்கணும், ஞானமாவும் இருக்கணுமா. என் கடவுளுக்கு தெரியும், இந்த உலகத்துல எத்தனை நாட்கள் என்னை வைத்திருந்தால், எத்தனை நாட்கள் நான் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவை பலப்படுத்தி நான் ஆண்டவருக்காக வாழ முடியும் என்பது எங்க அப்பாவுக்கு தெரியும். அதை கூட்டவும் குறைக்கவும் வேண்டாம் என்று சொல்லி கட்ட சொல்றாரு. நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதத்திற்கு போகக்கூடாது. அதற்காக நான் ஜெபம் பண்றேன். ஜெபிக்கிற போது ஆண்டவர் சொல்லுவாரு, எப்ப அவனுக்கு நான் சுகம் கொடுப்பேன், சுகம் கொடுப்பேன். இல்ல அவனை என்னோட அண்டைகளை எடுத்துக்கொள்ள போறேன், எடுத்துக்கொள்ள போறேன். அதுக்கு தடை போடுறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் உன்னை படைத்த தேவனோடு கூட நீ இருப்பதற்கு உன்னை விட்டுக் கொடுத்தால் உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உன் கூட கர்த்தர் இருக்கணும். உன் கூட கர்த்தர் இருந்தா தாங்க அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிக்கணும். எனக்குள்ளிருந்து வெளிப்படக்கூடிய தேவன் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவர்களுக்கு பயப்படாதே, யாருக்கு பயப்படாதே. உனக்கு விரோதமாய் போராடக்கூடிய, உனக்கு விரோதமாய் கிரியை செய்யக்கூடிய, உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணக்கூடிய, உனக்கு விரோதமாக தேவையற்ற உபத்திரவத்தை கொடுக்கக்கூடியவர்களுக்கு பயப்படாதே. ராமன் சொல்லுங்க. நான் திருப்பி சொல்றேன், எக்காரணத்தை கொண்டும் பயம் என்கிற ஆவி உனக்குள்ளே வராதபடி ஜாக்கிரதையாய் உன்னை பாதுகாத்துக் கொள். பயம் எப்ப ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்னாக்கா, என்ன கர்த்தர் நடத்தல, எனக்குள்ளே தேவன் இல்லை, எனக்காக கர்த்தர் வழக்காடுல நான் தனிமையாக்கப்பட்டு இருக்கிறேன் என்கிற உணர்வு எப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே வருதோ அப்பதான் பயம் வரும். அப்பதான் பயம் வரும். அந்த பயம் வரும்போது நல்லா புரிஞ்சுங்க, உங்களை விட்டு கர்த்தர் விலகி இருக்கிறார் என்று சொல்லி உடனே என்ன பண்ணணுமா, தன் நிலையை அறிந்து தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்து, ஆண்டவரே என் கூட நீங்க இருக்கணும் சொல்லிட்டு தேவனை அழைப்பீர்களானால் உங்க கூட வந்து மீண்டும் வாசம் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவையற்றதெல்லாம் வேணாங்க நமக்கு. எப்படி போறோம், என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம், என்ன ஆக போகுது, இதெல்லாம் வேணாம். இன்றைக்கு கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறார். வேதம் அதுதான் சொல்லி, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் அறுக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை எல்லாம் பிழைப்புட்டுகிற உங்கள் பரமபிதா அழகா சொல்றாரு பாருங்க. உங்களை பிழைப்பூட்டுவது, உங்களை பத்திரமாய் பாதுகாப்பது, உங்களை தோளில் சுமப்பது, ஒருவருக்கு விட்டுக் கொடாதபடி உங்களுக்காக வழக்காடுவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படி கண்ண முடுங்க பார்க்கலாம், அப்படி கண்ண முடுங்க பார்க்கலாம். எனக்குள்ளே என் தெய்வத்தை கற்பம் தரிக்க, எனக்குள்ளே இம்மானுவேலரை கொண்டு வருவதற்கு நான் முயற்சிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறேன். எல்லாருமே வாயை திறந்து பேச போறீங்க. சின்ன பிள்ளைகளில் இருந்து பெரியவர்கள் வரையில் சொல்ல போறீங்க, எனக்குள்ளே என் தெய்வம் இருக்க வேண்டும், எனக்குள் இருக்கிற தெய்வம் வெளிப்பட வேண்டும், எனக்குள் இருக்கிற தெய்வம் கிரியை செய்ய வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன், உனக்கு விரோதமாய் போராடக்கூடிய பொல்லாத ஆவி எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் பயப்படாதீங்க. காரணம், அவனே அவ்வளவு பெரியவனா இருந்தனாக்கா இந்த உலகத்தை உருவாக்கின என் ராஜாதி ராஜா எனக்குள்ள இருக்கிற தெய்வம் அவனை காட்டிலும் பெரியவர். அவனை காட்டிலும் அவர் பெரியவர்.
காட்டிலும் சுகம் கொடுக்கிற தேவன் பெரியவர். எனக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய பொல்லாத ஜனங்களை காட்டிலும் எனக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிற என் தேவன் பெரியவர். ரபலா ஷக்கரத்தின மகராலியா நிமலர துரியாத்தில நமோகரபலி. எனக்குள்ளே இருக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக, அவர் பெரியவராக, என் ஜனமாக உங்களை பாதுகாக்கிறவராக, உங்களை அபிஷேகிக்கிறவராக, உங்களுக்குள்ளிருந்து கிரியை செய்கிறவராக தேவன் இருக்கிறார். நல்ல கவனிக்க பாருங்க. நீதிமான் எப்பவும் நம்பிக்கையா இருக்கணும். நம்பிக்கையே கடவுள் தான். நான் சொன்னல ஏற்கனவே நான் விளையாட்டுக்கு சொல்லல. எனக்கு வியாதி வராம கர்த்தர் பாதுகாக்கிறார்னாக்கா அது உங்களுக்காகத்தான் கர்த்தர் பாதுகாக்கிறார். உங்களுக்கு நான் ஒரு கொடையா இருக்கணும், உங்களுக்கு ஒரு நிழலா இருக்கணும், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிமையா கர்த்தர் மாத்தி வைக்கணும்ன்றதுதான் கர்த்தருடைய எண்ணம். நீங்க பெரியவங்க, உங்களை கர்த்தர் அதிகமா நேசிக்கிறாரு. அந்த உணர்வுகளோடு கூட வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை எனக்குள்ள கடவுள் இருக்கிறாரான்றது தெரியல, ஆனா இப்போ எனக்குள்ள கடவுள் வரணும் அன்னு சொல்றாரு. இதோ வாசல் படியில் என்று கதவை தட்டுகிறேன். இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற முழங்கள் படிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் தட்டி கொண்டிருக்கிறார்கள். உனக்குள்ளே கர்த்தர் வர விரும்புகிறாரா? உனக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறாரா? உனக்குள்ளே தேவன் வந்து மாற்றங்களை கொடுக்க விரும்புகிறார். என் அன்பு மகளே, என் அன்பு மகளே, உன் நேசிக்கிற தேவன் சொல்லுகிறார், உனக்குள்ளே நான் கடந்து வர விரும்புகிறேன். நீ எதையோ விரும்பிட்டு இருக்கிற அதெல்லாம் உனக்கு வேண்டாம். நீ விரும்பக்கூடிய தேவன் நான் வருவேன். ஆனால் உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். கூட நான் இருந்து உன் ஆசீர்வதிப்பேன். எல்லாரும் வாங்கிட்டு திறந்து சொல்லுங்க, எனக்குள்ள கடவுள் வரணும். விற்பனை செய்ய பாடுறாரு, வேற ஒரு ஆசையே எனக்கு கிடையாது. ஆசை எல்லாமே நீங்க தாயா. என்ன வார்த்தையா அம்மா, என்ன வார்த்தை? ஆசையே நீங்க தான்ப்பா. என் உணர்வெல்லாம் நீங்க தான்ப்பா. நான் போகிற திசையெல்லாம் நீங்க தான்ப்பா சொல்லிட்டு அடுத்த வரியில சொல்றாரு, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. எல்லாம் பேசணும், எல்லாம் பேசுறாரு. உன் பிசினஸ் நடத்துறதுக்கு ஆண்டவர் இருக்கணும். உன் பிசினஸ்ல ஞானத்தை கொடுக்கணும், வேலை ஸ்தலத்துல ஞானத்தை கொடுக்கிறதுக்கு, நீ போகிற இடத்துல வருகிற இடத்துல உன் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு, உன் பிள்ளைகளை அரவணைக்கிறதுக்கு, உன் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் இருக்கணும். சில நாட்களுக்கு முன்னாடி கர்த்தர் என் கூட பேசினாருங்க. சில காரியத்தின் நிமித்தமாக நான் கலங்கி நின்ற போது, சில காரியத்திலே ஒரு சில தடுமாற்றங்கள் எனக்கு வந்த போது, நான் கலங்கி நின்ற போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினாரு. நீ போயிட்டு இருக்க படகு ஆடுது சொல்லிட்டு பயப்படுறியா? அந்த படகு தடுமாறி கீழே விழுந்து சொல்லி நினைக்கிறியா? பயப்படாதையா. உன் படகுல ஆத்தும நேசரோடு கூட பிரயாணம் பண்ணிருக்கிறாரு. உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எனக்குரியது. எனக்கு உண்மையா இரு. உன்னை நேசிக்கிற தேவனை நேசி. உன்னுடைய பிள்ளைகளுக்கு, உன்னுடைய குடும்பத்தாருக்கு நான் என்ன செய்யணும் சொல்லிட்டு நீ விரும்புறேன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், என்னுடைய விருப்பம் வேணாண்டவரே. ஒருவேளை நான் மாம்சத்திற்குரியவைகளை கூட நான் சிந்திக்கலாம். விருப்பம் வேணான்னு சொன்ன போது கர்த்தர் தெளிவா சில வார்த்தைகளை எனக்கு வெளிப்படுத்தினாங்க. ரொம்ப தெளிவா கர்த்தர் ஆழமா வெளிப்படுத்தினாங்க. எப்பவுமே எனக்கு கர்த்தருடைய வார்த்தை மேல அதிக நம்பிக்கை உண்டு. ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்லிட்டாருனாக்கா அடிப்படலாம செய்வார் என் வாழ்க்கையில. அதுதான் சொல்றேன், நான் இவ்வளவு வைராக்கியமா வாழ்வதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, என் வாழ்க்கையில சொல்லி இல்ல
சொல்லாம செய்கிறவர் தான் நான் ஆராதிக்கிற தெய்வன். கொஞ்சம் நான் கலங்கினா கூட உடனே கலக்கத்தை மாற்ற நினைக்கிறவர் தேவன். ஒரு தேவைக்காக நான் ஏங்கி நின்றால் அந்த தேவையை அது எப்படி சந்திக்கிறார் தெரியாதுங்க எனக்கு. இப்படிப்பட்ட கடவுள் இருக்கிறதுனால தான் யாருக்கிட்ட நான் பணத்தை எதிர்பார்க்கிறது கிடையாது. சில நேரங்கள்ல சில பொல்லாத ஆவிகள் நம்மை கலங்க வைக்கும்படி நம்மை உடைத்து நிர்மூலமாக நினைக்கும். உங்களை பார்த்து கத்த சொல்றாரு, நினைக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இந்த போர்க்களத்துல நீங்க மட்டும்தான் போராடிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்களை படைத்த தேவன் உங்களுக்கு கைக்கு ஒத்தாசையா நின்றுகிறாரு. உங்களை படைத்த தேவன் உங்களுக்கு ஆறுதல் நின்றுகிறார். உங்களை படைத்த தேவன் உங்களை நடத்தும்படி கூடவே இருக்கிறார். உங்களை கத்த நடத்தும் என்று சொல்றாரு. ஒரு காலமும் யாரையும் கண்டு பயப்படாதீங்க. பெரிய கோலியாத்தை போன்ற பொல்லாத உருவங்கள் உங்களை பயமுறுத்திட்டு இருக்குதா? பெரிய பெரிய ஜாதிகளை போன்றவர்கள் உங்களை அடிமைப்படுத்திட்டு இருக்காங்கன்னா, எகிப்திலே வந்த கொள்ளை நோய்கள் உன்னை பயமுறுத்திட்டு இருக்குதா? பயப்படாத. உனக்குள்ளே இருக்கிற தெய்வன் பெரியவர். எல்லாரும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வழியா போனீங்க சொல்லி ஒரு சாட்சி சொல்லி ஞாபகம் இருக்கா? ஆனா இப்ப கட்ட சொல்ற கவனிக்க பார்க்கலாம். ஒவ்வொரு பிரச்சனைகளின் வழியாய் நீங்கள் கடந்து போகிற போதுதான் இவ்வளவு நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் நின்று ஆராய்ச்சிகளே, அந்த தேவன் எப்படிப்பட்டவர், இந்த பிரச்சனைகளுக்கு நடுவிலே உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்பதை நீங்க அறியணும். அந்த ராஜா தரியூர் ராஜா சிங்க கபிக்கு பக்கத்துல போயிட்டு சொன்னார்ல, நீ ஆராதிக்கிற தேவனை தப்புவிக்க வல்லவராக இருந்தார் என்று கேட்டார்ல, அந்த வார்த்தை தான் சொல்றாரு. பயப்படாதீங்க, தைரியமா இருக்கு. கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். கர்த்தர் இப்போ இந்த நிமிஷத்துல கூட உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஜனமே, தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு கூட உங்களை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொள்ளுங்கள். இந்த பேழைக்கு வெளியில இருக்கிறவர்களுக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. இந்த பேழைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு நான் உத்தரவாதம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். என் ஆண்டவருடைய கருத்தில் என் ஜனத்தை தருகிறேன். ஆண்டவரே, எங்களுக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்கிறத கண்டு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. இனி எங்களுடைய விருப்பம் வேண்டாம் ஆண்டவரே, உங்களுடைய விருப்பத்தை செய்கிறவர்களாய் நாங்கள் மாறணும். உம்மை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் நாங்கள் மாறணும். என் தேவனுடைய கருத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நீ முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் ஆண்டவராகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஐக்கியம் நடத்துதலும் விடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரோடு கூட இருந்து நடத்துவதாக. ஆமென்.